டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமான டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. நிகழ்ச்சியில் யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள். வணக்கம், என் பெயர் ரிசிகா. நான் அன்னை அபிராமி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்க முதல்வரின் பெயர்? எங்கள் முதல்வரின் பெயர் திருமதி நித்யா. ஏன் இவ்வளவு சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள்? காலையில எனக்கு தெரிஞ்ச ஒரு புத்துணர்ச்சி இருந்த மாதிரி தெரியலையே. எப்பவுமே அப்படிதான் இருப்பீங்களா? நீங்கள். வணக்கம், என் பெயர் ராஜகணபதி அவர்கள். நான் 11ஆம் வகுப்பு காவிரி பொதுப்பள்ளியில் படித்து வருகிறேன். அது ஆங்கில கல்வி கூடம் என்பதால சற்று திக்கல் இருக்கு. ஆனா அவர் வாழ்த்துக்கிட்டார் தெரியுமா? நான் ராஜ கணபதி அவர்கள். என்னை நீங்க என்ன அவர்கள் சொல்றது, நானே சொல்லிக்கிட்டேன்ற தப்பு இல்ல ஒண்ணும். ஆனா இவர் என்னோட உயரமா இருக்காருங்க. நான் எப்படிங்க இவ்வளவு நேரம் நிமிந்து நிக்கிறேங்க இவருக்காக. நான் இப்படி உட்காந்து, இந்த புள்ள என்னோட குள்ளமா இருக்கிறாரு. இப்ப குள்ளமா தான் பண்ணல, இப்படி உட்காந்துறாரு. நானும் சரி இவருக்கு இணையா தெரியணும்னு நிமிடுறேன். அவர் வேணுக்குன்னு இப்படி நிமிந்து பாக்குறாரு. தயவுசெய்து புள்ள, அந்த புள்ள மாதிரி உட்காருங்க. உட்கார்றாருங்க. உண்மையிலே சொன்னதுக்கு நல்லவருங்க இவரு. நீங்கள் நல்லவர் தான். நிகழ்ச்சிக்கு போகுமா? 11ஆம் வகுப்பு. இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறுகிறவர்கள் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். நீங்க காலிறுதி சுற்றுக்கு போயிட்டீங்கனாலே கண்டிப்பாக ஒரு பரிசு அடிக்கலாம்ங்கிறது ஒரு நிச்சயம். அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி இது. அதனால தயவு செய்து நிறைவா விளையாடுங்க, பார்த்து விளையாடுங்க. நிகழ்ச்சி போலாமா? போலாமா? இந்த நிகழ்ச்சியில் 10 கேள்விகள். விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடி இது ரவுண்டு வந்திருக்கீங்கிறதுனால. உங்களுக்கான முதல் கேள்வி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எங்கு நடைபெற்றது? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விழா நடைபெற்றது. அது எங்கு நடைபெற்றது? உங்களுக்கான குறிப்பு கோவை, சென்னை இரண்டும் இல்லை. நான் இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நல்லவங்க பாருங்க. நேர்மையானவர்கள், வல்லவர்கள், நியாயஸ்தன், மானஸ்தன், காலஸ்தன் சொல்லுவாங்க. அது மாதிரி பாருங்க. இந்த கேள்வியை நான் இப்படியே ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். திறந்த புத்தகமா இருந்துச்சு. ஒருத்த கூட அதை படிக்கல. எவ்வளவு நல்லவங்க. விட்டு அடிச்சது இல்லையா? மிஸ் இல்ல, தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பள்ளிக்கூடத்துல தூங்குற மாதிரி இங்கேயும் தூங்குறாங்க. நீங்க சொல்லுங்க, அடிச்சது இல்லையா? விட்டு அடிக்க தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? விட்டு அடிக்க தெரியாத நம்ம பிள்ளைங்கள நீட் தேர்வுல ரிபனை கழட்டு, செயினை கழட்டு, கம்மனை கழட்டுன்றாங்க. ஏன் எங்க பிள்ளைங்களுக்கு விட்டு அடிக்க தெரியாதியா? ஏன் அதெல்லாம் கழட்ட சொல்றீங்க நீட் தேர்வுல? தப்பு தானேப்பா? தப்பு தாங்க. கோவம் வருது பாருங்க அவருக்கு. சரி, கேள்விதான். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்கு விழா நடைபெற்றது? கோவை, சென்னை இரண்டும் இல்லை. எது சரி? கோவை. மீதம் இருக்குது சென்னை இரண்டும் இல்லை. சென்னை என்பதுதான் தவறான பதில். இல்லை இல்லை, அதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, நாட்டில் முதல் முறையாக ஏஐ கட்டுப்பாட்டு அறை எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது? இப்ப எல்லாம் இந்த ஏஐ ஒரு புதுசா ஒரு தொழில்நுட்பம் வந்து தெரியுமா? ஏஐ அது மிகப்பெரிய தொழில்நுட்பம். அதை என்ன வேணுமோ பண்ண முடியாத வச்சு அதற்காக அதனுடைய கட்டுப்பாட்டு விதிமுறைகள்னு ஒண்ணு வகுத்தாங்க. அந்த நம் நாட்டில் முதல் முறையாக ஏஐ கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு ஆந்திரா, டெல்லி, மேற்கு வங்கம். ஏஐ கட்டுப்பாட்டு மையம் எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது? ஆந்திரா, டெல்லி, மேற்கு வங்கம். மீதம் இருக்கிறது டெல்லி, மேற்கு வங்கம். டெல்லி என்பதுதான் தவறான பதில். அப்ப ஆந்திரா என்பது சரியான்னு கேட்டா அதுவும் தவறான பதில் தான். இல்லை, அதுதான் ஏன் திறந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு நிறைய தவறுகள் நடக்குது. என்ன வேணுமோ செய்யலாங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால அதற்குன்னு ஒரு சில விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஏஐ கட்டுப்பாட்டு மையம் திறந்திருக்கிறாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி இதுதான். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதமர் யார்? இவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதமர் யார்? உங்களுக்கான குறிப்பு நீலம் சஞ்சீவ ரெட்டி, கேஆர் நாராயணன், விவி கிரி. இவர்களில் எவர் போட்டியின்றி இதெல்லாம் கேட்கலாமாயா? நீ எப்பவோ இருந்தாங்க இந்த ஆள், அப்படிதான் நினைக்கிறீங்க? ஏங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இப்ப எல்லாம் போட்டி இல்லாம எடுக்க முடியாது பாத்தீங்களா? இப்போ சமீபத்துல துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு. யார் துணை ஜனாதிபதி தேர்தல் யார் ஜெயிச்சா? என்ன இதையே ஒரு கேள்வியா வச்சிருக்கலாம் இருக்க? துணை ஜனாதிபதி யாருன்னு தெரியல. அட பாவி மக்கா,
பள்ளிக்கூடங்களே, நிர்வாகங்களே, ஆசிரியர் பெருமக்களே, தயவு செய்து ஒரு தண்டோரா போடுற என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்பு மட்டும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க, வாழ்வியலும் அரசியலும் சொல்லிக் கொடுங்கள். அப்படியே புத்தகத்துல படிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போய் எழுதி வைக்கிறது ஈயடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க கிராமத்துல. அது மாதிரி இல்லாம தயவு செய்து வாழ்வியல் கல்வி சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுங்க. இவருக்கு 2 பேரும் என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க சொல்லி கொடுப்பாங்க, நீங்க பதில சொல்லுங்கன்ற. இவ்வளவு பேசுற ஒரு தாயில புள்ள ஏதாவது மறுப்பு பேசலாமா இல்லையா? 2 பேரும் இன்னும் 10 ரவுண்டு நீ கூப்பிட்டாலும் இப்படியேதான் இருப்போம். போங்கப்பா. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார்? உங்களுக்கான குறிப்பு நீலம் சஞ்சீவ் ரெட்டி, KR நாராயணன், VV கிரி. எது சரி? மீதம் இருக்கிறது நீலம் சஞ்சீவ் ரெட்டி, VV கிரி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்பதுதான் தெரிஞ்சோ தெரியாமல அவர் சொன்னதுக்காக இவங்க சொன்னாங்க. அது சரியான பதில். 2 மதிப்பெண்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் வெள்ளை புலிகள் வளர்ப்பு மையம் எங்க இருக்கிறது? இந்தியாவில் வெள்ளை புலிகள் வளர்ப்பு மையம் எங்கு இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. இந்தியாவில் வெள்ளை புலிகளின் வளர்ப்பு மையம் எங்க இருக்கிறது? என்ன ஒரு மாணவி கேட்டாங்க என்று போகும்போது, ஐயா அந்த கேள்வியெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க, ஏன்பா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, நான் ஒரு நாள் நான் இங்க கேட்ட கேள்வி எல்லாத்தையும் போய் பார்த்தா ஒரு பதிவுல இருந்துச்சு. அடுத்த வாட்டி வரும்போது அந்த பதிவை படிச்சுட்டு வந்த, அதை கேட்கல வேற ஒண்ணு கேட்கிறீங்க. அது என்ன செய்ய, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தலையாட்டாதீங்க. அதுக்கும் தலையதாங்க ஆட்டுறாரு. உங்க யார் கூட வந்திருக்கீங்க? உங்க மிஸ் எங்க இருக்காங்க? கை தூக்குங்க மிஸ். நீங்க தானே? என்ன மிஸ், பிள்ளைய நல்லா அழகா வளர்த்துருக்கீங்க, நல்ல சைலண்டா பேசாத பிள்ளையா? சரி, கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இந்தியாவுடைய வெள்ளை புலிகள் வளர்ப்பு மையம் எங்க இருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. எது சரி? மீதம் இருக்குது உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. உத்தரப்பிரதேஷ் என்பது தவறான பதில், மத்திய பிரதேஷ் என்பதுதான் சரியான பதில். ரேவா மாவட்டம் அப்படிங்கிறதுல, மத்திய பிரதேஷ் ரேவா மாவட்டத்துல தான் புலிகள் வளர்ப்பு மையம் இருக்கிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 5 குறிப்புகள். இது ஒரு உயிரினம். 2வது குறிப்பு, 1000 பேர் பயணித்தாலும் ஒரு தூசி கூட கிளம்பாது. இது ஒரு உயிரினம், 1000 பேர் பயணித்தாலும் ஒரு தூசி கூட கிளம்பாது. 3வது குறிப்பு, இவர்கள் எப்பொழுது பயணித்தாலும் கூட்டமாக தான் பயணிப்பார்கள். 4வது குறிப்பு, இவர்கள் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவர்கள். இவங்க மிஸ், ஐயோ இது தெரியலையா அவனுக்கு, அவங்க மிஸ் தலையில அடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. நான் வந்து போயிட்டேன். நல்ல காலம் அங்க இருந்து சும்மா இருங்க, அங்க இருந்து பப்பா 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 அப்படிதான் சொல்லுவாங்க பார்த்தா அவங்க மிஸ் சொல்ல. நீங்க யாரு கூட வந்தீங்க? மிஸ்ஸோட அம்மா கூட வந்தீங்க. மிஸ் அம்மா 2 பேரும் கூட வந்தீங்க. பரவாயில்ல, 2 பேர் பார்த்தாங்க. ஏதாவது சொல்லி விட, 2 மார்க் எது அதிகமா இருக்கிற, ஏதாவது சொல்லு, பார்த்து கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க பார்த்து சொல்ல மாட்டாங்க. அங்க மிஸ் இப்ப பார்த்து என்ன பண்ணுது, அவங்க தான் கையை வச்சுட்டாங்களா ஐயோ. உங்களுக்கான 5வது குறிப்பு, தன் உடலை விட மிக பெரிதாக ஒன்றை தூக்கக்கூடிய வல்லமை படைத்தது. 6வது குறிப்பு, இவர்கள் ஊர்ந்து சென்றால் பாறையும் தேயும் என்பார்கள். அதுவும் 6வது குறிப்பு உங்களுக்கு தெரியல. இதுவே ரொம்ப அநியாயம். அதுவே உங்களுக்கு தெரியலன்னா இது அதோட பெரிய அநியாயம். உங்களுக்கு கதை, அரசாங்கம் ஒரு விதிமுறையை அறிவிக்க வேண்டும். என்னவென்றால், பொதுக்கூட்டம் நடத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தனி இடத்தை தேர்வு செய்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் நடத்த அனுமதிக்க வேண்டும். காரணம், மக்கள் பயன்படுத்தும் இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதால் எவ்வளவு உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள் ஏற்படுகிறது. இதை அரசும் நீதிமன்றங்களும் ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை கதை உங்களுக்காக. அரசாங்கம் ஒரு விதிமுறையை அறிவிக்க வேண்டும். என்னவென்றால், அது பொதுக்கூட்டம் நடத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தனி இடத்தை தேர்வு செய்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் நடத்த அனுமதிக்க வேண்டும். காரணம்,
மக்கள் பயன்படுத்தும் இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதால் எவ்வளவு உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் ஏற்படுகிறது, இதை அரசும் நீதிமன்றங்களும் ஆராய்ந்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும். சரி, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சமீபத்தில் நடந்த கூட்ட நெரிசலில், ஒரு அரசியல் கட்சி கூட்ட நெரிசலில் எவ்வளவு பேர் இறந்தாங்க? 32. அப்ப நீங்க அதை பாதி நியூஸ் தான் பார்த்துருக்கீங்க. இதுவரை 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறது? ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இது என்ன படத்துல பாக்குறீங்க அவரை, அதை தாண்டி போய் நேர்ல பாக்கணுங்கிற அவ்வளவு பெரிய அவசியமே இருந்திருக்காது இல்லையா? மிகப்பெரிய தவறான ஒரு செயல் தான். இப்போ நான் கதை சொன்னேன்ல, அது சரியா தப்பா? சரி, அவ்வளவு யோசிச்சு சார், ஆமா சரிதான்றாரு, உடனே சரிதான் சொல்லி இருக்கணுமா இல்லையா? உங்க பேர் என்ன? உங்க மிஸ் பேர் என்ன? ஏதாவது ஒரு மிஸ் சொல்லுங்க. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? பதில் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுங்க எத்தனை பேரு? நீங்க காலை என்ன சாப்பிட்டீங்க? தலையாரி விட்டா? அம்மா விட்டாங்களா? சரி, நான் கேட்கறது டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்றீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்களா? பேசவே கஷ்டம். என்ன நீ போய் என்ன இவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்ல சொல்றியா அப்படின்றாரு. சரி, சமீபத்துல நீங்க ரசிச்ச ஒரு செயல் என்ன? நீங்க ஒரு ரசிச்சது ஒரு திரைப்படமா, ஒரு இந்த எல்லாரும் பண்ணுவோம் நம்ம பசங்க இப்படி கை காட்டினா என்ன? இப்படி கை காட்டினா என்ன? ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். பாவம், செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப சொல்லாரு பாருங்க, என்னது இந்த நிகழ்ச்சியில இந்த வெக்கையில கேட்க முடியாது. பிள்ளைங்க எவ்வளவு அப்டேட் ஆகுது பாருங்க. நான் அப்பாவியா, நான் அப்பாவியா? என்ன செய்ய ராஜகணபதி அவர்களே, என்ன போங்க. சரி, இப்படி கேட்டா தெரியல. இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்கள் சமீபத்தில் ரசித்த ஒரு செய்தி, ஒரு செயல் ரசிச்சது. ஒரு கொரியன் சீரியல் பார்ப்பாங்க நம்ம பிள்ளைங்க, ஒரு சீரியல் படம், இல்ல உங்க அப்பா ஏதாவது ஒரு பேசியிருப்பாங்க உணர்வா, உங்க அம்மா பேசியிருப்பாங்க, உங்க ஆசிரியர் பெருமக்கள் பேசியிருப்பாங்க, நண்பர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நீங்க ரசிச்ச ஒரு செய்தி என்ன? என் ஃப்ரெண்டு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு ஒரு செய்தி. அது நல்லா ரசிச்ச செய்யலாம், பரவாயில்ல. ஹெல்ப் பண்றது கூட ஒரு ரசனையான ஒரு விஷயம் தானே. இந்த ஒரு சில பேர் இந்த கைக்கு கொடுக்குற இந்த கைக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட. என்ன ஹெல்ப் பண்ணாரு தெரிஞ்சுக்கலாமா? ஆனா சொன்னது ஒரு, இப்போ உங்க ஃப்ரெண்டுங்க அந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க எவ்வளவு பாசமா ஆம்பளை பிள்ளைங்க ஹெல்ப் பண்றாங்க. சரி, நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? பண்ணது இல்லையா? கடைசியா ஒரு பிச்சை எடுப்பவருக்கு தர்மம் போட்டு பிச்சை போட்டது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி, எவ்வளவு நாளைக்கு முன்னாடி பிச்சை போட்டுருப்பீங்க? இந்த வருஷம்? ஆனா பாவீங்களா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிச்சை போட்டா பிச்சைக்கார நிலைமை என்ன ஆகுறது? ஏங்க, கையில காசு இருக்கும் போது குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி வாங்கி தந்தீங்க, தேன் மிட்டாய்லாம் ஒரு 5 பைசா 10 பைசா. சாரி, என் காலத்துல இருக்கிற 5 பைசா 10 பைசா ஒரு 5 ரூபா 1 ரூபா வாங்க மாட்டேங்கிறாங்க. 5 ரூபா போட்டா என்ன போடுறீங்களா? நான் அடுத்த வாட்டி வரும்போது போட்டு சொல்றீங்களா? அதுக்கு சொல்ற அடுத்த வாட்டி நான் ஜெயிக்கணும்யா, ஜெயிச்சாதான் அடுத்த வாட்டி வருவான்றாரு. அது நம்ம பாத்துக்குவோம். அது நிகழ்ச்சி முடிவு தெரியும். கேள்விக்கு போலாமா? வேண்டும் என்ற வார்த்தை எத்தனை முறை கதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? வேண்டும் என்ற வார்த்தை கதையில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? 3 முறை. 4. கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சதோ நீங்க சொன்னது. அரசாங்கம் ஒரு விதிமுறையை அறிவிக்க வேண்டும். என்னவென்றால், பொதுக்கூட்டம் நடத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தனியிடத்தை தேர்வு செய்து மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் நடத்த அனுமதிக்க வேண்டும். காரணம், மக்கள் பயன்படுத்தும் இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவதால் எவ்வளவு உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் ஏற்படுகிறது, இதை அரசும் நீதிமன்றங்களும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். தெரியுது, எனக்கு தெரியுது. இங்க உட்காந்து அவ்வளவு பேர் 3 அப்படி சொல்ல வேண்டாம். நான் தான் எண்ணிட்டு வரேன், 3 தான். சரியா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் மருந்துகளுக்கு எத்தனை சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள்? அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் மருந்துகளுக்கு எத்தனை சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது? உங்களுக்கான குறிப்பு 100%, 50%, 38%. எது சரி? 38%. மீதம் இருக்குது 50, 100. இரண்டும் தவறான பதில். 100% வரி விதிக்கிறார்கள் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டின் பெண்களின் தொழில்நுட்ப கல்வி எத்தனை சதவீதம் அதிகரித்து இருக்கிறது? இந்த தொழில் கல்வி என்ன தெரியுமா? நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு தொழில் கல்வி, இப்போ இவர் ஆசிரியர், நீங்க மாணவர், பாடம் எடுப்பார். தொழில் கல்வி என்னன்னு சொல்லுங்க.
என்னங்க தொழிற்கல்வி தெரியும் சொன்னாரு. நான் அப்புறமா கிளாஸ் எடுக்கிறேன். 2025ஆம் ஆண்டின் பெண்களின் தொழில்நுட்ப கல்வி எத்தனை சதவீதமாக அதிகரித்திருக்கிறது? உங்களுக்கான குறிப்பு 13, 17, 22. இந்த ஐடிலாம் தெரியாதுல்ல உங்களுக்கு? தெரியாதுல்ல? சரி. 13, 17, 22 எது சரி? 17. மீதம் இருக்குது 13, 22 எது சரி? 17 என்பதுதான் சரியான பதில். இதுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டு தொழில் கல்வி என்பது பெண்களுக்கு வெறும் 4% தான் இருந்தது. பாருங்க 2022 2025க்கு 17% அதிகரித்திருக்கின்றால் பெண்கள் அதிகமாக தொழில் கல்வியை தேடி போகிறார்கள் என்று காட்டுகிறது. என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படிங்கிறது ஆய்வறிக்கையில சொல்லல. 4% எங்க இருக்கு, 17% எங்க இருக்கு பாருங்க. பெண்கள் தொழில் கல்வி போறது. அதனாலதான் இனி வருகின்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தல் அறிக்கையில் என்ன பண்றாங்க, பெண்களுக்கு லோன் வழங்கப்படும், பெண்களுக்கு கடன் கொடுத்து அவங்களை தனி தொழிலதிபர்களாக ஆக்கப்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கேள்வி, அடுத்த அதிர்ஷ்ட கேள்வி இது அதிர்ஷ்ட கேள்விதான் ஒரு வகையில பார்ப்போம். புதுச்சேரி எப்பொழுது தொடங்கப்பட்டது? புதுச்சேரி மாநிலம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு 1654, 1664, 1674. புதுச்சேரி மாநிலம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1654, 1664, 1674. இப்படி வச்சுக்கலாம். 54, 64, 74. 54. மீதம் இருக்கிறது 64, 74. 74 என்பதுதான் சரியான பதில். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ முதல் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சுவா மார்டின் அப்படிங்கிறவர் தான் முதல் ஆளுநராக இருந்தார். அப்போ அந்த காலத்துலதான் யார் பண்ணாங்க அந்த வேலையத்துக்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஆண்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிழக்கிந்திய அவங்க ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாட்டை பிடித்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தை 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு தான் இருந்தது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இறுதி கேள்வி 8. பலே வெள்ளை தேவா 8 மதிப்பெண்கள். உங்க பள்ளிக்கூட பேர் என்ன? அன்னை அபிராமி 8 மதிப்பெண்கள். ONGC காவேரியா அப்படின்னா கேக்குறாரு. ஏயா இவ்வளவு நாளா நீ வந்து எடுக்கிற என் பள்ளிக்கூடத்து சீருடை தெரியல உனக்கு? சாரிங்க. காவேரி பொதுப்பள்ளி 8 மதிப்பெண்களும் அன்னை அபிராமி பள்ளி 8 மதிப்பெண்கள் பெற்றும் சமநிலையில் இருக்கிறார்கள். காலிறுதி சுற்றுக்கு செல்லக்கூடிய அதிவேகிற மிக முக்கியமான ஒரே கேள்வி. இந்த ஒரு கேள்விகள் பதில் சொல்கிறவர்கள் காலிறுதி சுற்று போயிட்டாங்க. காலிறுதி சுற்று போயிட்டாலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு என்பது நிச்சயிக்கப்படுகிறது. பரிசு என்பது முக்கியம் இல்ல, காலிறுதி சுற்றுக்குள் போறதுதான் முக்கியம். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க 2 பேர் படபடப்பை விட எனக்கு லைட்டா படபடப்பு இருக்கு. ஆனா என்னை தாண்டி எதுக்கு உட்காந்துட்டு இவங்க 2 மிஸ்ஸுங்களுக்கும் படப்பிடிப்பு இருக்கு பாருங்க. அது படப்பிடிப்பாவே மாறிவிட்டு சொல்லிடுறா இவங்க சொல்லிடுறீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என் ஒளிப்பதிவாளர் பாக்குறாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒளிப்பதிவாளர் எப்பவுமே ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அவர் கணக்கு உண்மையா பொய்யான்னு நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் கேட்பேன், ஐயா நீங்க யார் ஜெயிப்பான்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப அவரு சொல்லுவார் சரியா தப்பான்னு பார்ப்போம். காலிறுதி சுற்றுக்குள் செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் மொழி போரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? தமிழ்நாட்டில் மொழி போரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? உங்களுக்கான குறிப்பு 25லிருந்து 50 பேர், 50லிருந்து 100 பேர், 100லிருந்து 200 பேர். எது சரி? மொழி போரில் தமிழகத்தில் தாய்மொழியை காப்பதற்காக உயிர் நீத்த மனிதர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு நம்ம மொழியை விட்டுட்டு சர்வசாதாரணமா அடுத்த மொழிக்கு போறீங்கல்ல, நீங்க எல்லாம் எத்தனை பேர் செத்து நம்ம மொழியை காப்பாத்திருக்கிறாங்க பாருங்க. 25லிருந்து 50, 50லிருந்து 100, 100லிருந்து 200. 50லிருந்து 100. மீதம் இருக்கிறது 200லிருந்து 100லிருந்து 200, 25லிருந்து 50, 100லிருந்து 200. இப்ப என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கேள்விக்கு போகல. ஏன் போகலன்னா பாக்கெட் இல்ல, வேணாம். ஏன் வேணாம் பாக்கெட் இல்ல. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வியில் ஒரு வெற்றி வாய்ப்பை இழப்பது என்பது கொஞ்சம் சற்று கடினமாக இருந்தால் கூட வேறு வழி இல்லை, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், வேற வழி கிடையாது. 2 பேருமே வந்து தவறா பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த கேள்விக்கு போயிருக்கும். 2 பேர்ல ஒருத்தர் சொன்னது மிக சரியான பதில். கை கொடுங்க 2 பேரும். பயந்துகிட்டே கை கொடுக்குறீங்க 2 பேரும். என்னுடைய சிரிச்ச மாமா இருக்கிறார், சிரிங்கல.
இந்த ரவுண்ட்ல எல்லாம் அப்படி கையை தூக்குவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி யார் ஜெயிச்சான்னு. அதனால நான் கையை தூக்கிடுறேன். எனக்கு சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. 2 பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அழகான பிள்ளைங்க, பண்பாடு பிள்ளைங்க, நீ செலப்பா இருக்கிறீங்க. நான் என்ன பண்றதுன்றாரு அதை விடுங்க. என்ன செலப்பா இருக்கணும் பிடிக்க மாட்டேங்குது. நான் கருப்பா இருக்கிறேன். அதனால கருப்பா இருக்கிற இவர் தான் வெற்றி பெற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 லிருந்து 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் தான் மொழி போரில் இறந்தார்கள் என்பதுதான் உண்மை.